கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி கடந்த வாரத்தில் நான் வர முடியல. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு 10 நாள்லேயே பிரசங்கம் பண்ண ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், என்னை பலப்படுத்தினார். என்றைக்கு இல்லாமல் இன்னைக்கு நல்ல சத்தமாய் தேவனை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் தயவும் இரக்கத்தையும் பாராட்டினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி இருந்தாலும் எனக்காக நீங்கள் கடந்த வாரங்களெல்லாம் ஜெபிச்சிருக்கிறீங்க. உண்மையிலேயே தேவன் என்னுடைய பலவீனத்திலே எனக்கு நல்ல பலனாக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அரசு மருத்துவமனையில் நான் இருந்த பொழுது 2 வாரத்துக்கு மேலே ஆப்ரேஷன் நடக்கலை, ஆனால் அட்மிட் ஆகி உள்ளே இருக்கிறேன். அந்த சமயத்திலையும் கூட அங்கே இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற அத்தனை நோயாளிகள் மத்தியிலையும் கூட கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கவும் ரெக்கவர் ஆகி நான் வீட்டுக்கு வந்த பிறகு இன்னைக்கு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவங்க ஒவ்வொருவராக எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சா, வீட்டுக்கு போயிட்டீங்களா, நானும் நல்லா இருக்கிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் நீங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும். இப்படியெல்லாம் அநேக இந்து சகோதரர்கள் பேரெல்லாம் கேட்டால் ஆச்சரியமாவீங்க. என் பெட்டை சுற்றி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒருவர் பேர் மணிகண்டன், ஒருவர் பேர் தண்டபாணி, ஒருவர் பேர் ஐயப்பன், ஒருத்தர் ராஜு, ஒருத்தர் பிரபாகரன். இப்படி சுற்றி இருக்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட நபர்கள். அவர்கள் மத்தியிலே ஆண்டவரை இந்த 2 வாரத்துக்கு மேலாக இருந்து அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் சுவிசேஷத்தையும் சொல்ல ஆண்டவர் தயவு பாராட்டினார். ஆப்ரேஷன் நடந்த பிறகு ஒரு 2 நாள் தான் வழி தாங்க முடியல. ஒரு டீப்பை வேற கட்டி விட்டு அந்த ஊன் நீர் வெளியாகும்படி விட்டுட்டாங்க. அதனால நான் மற்ற வார்டுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கு எனக்கான வாய்ப்பு இந்த 1 வாரம் கிடைக்கல. பலன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஓடி இருப்பேன். 2வது நாளே அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் இதை தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே போறதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்ததுனால நான் போக முடியல. இதனால கர்த்தர் பலப்படுத்தினார். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் தயவும் இரக்கமும் என்ன செய்தார், பாராட்டினார். நம்ம அந்த பிரசங்கி புத்தகத்திலே வாசிச்சோம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். இப்ப இந்த சாலமோன் ஞானி ஒரு பழமொழி எடுத்துக்கொண்டார். அந்த பழமொழி என்ன? செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டி போக பண்ணும் என்கிற ஒரு பழமொழி எடுத்துக்கொண்டு எதோடு ஒப்பிடுகிறார்? ஞானம் நிறைந்த மனிதனாக ஒருவன் இருந்தாலும் அவனுடைய சொற்ப மதியீனம் அவனுடைய ஞானத்தையே கெட்டு போக பண்ணும் என்பதை போல என்ன செய்யறாரு, பேசுறாங்க. இது போல நம்ம இந்த பழமொழி எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், நல்ல நேர்த்தியான சில விஷயங்களுக்கு நம்ம ஒப்பிட்டு பேசலாம். அதுபோல சபையிலையும் கூட செத்த ஈக்களா நம்ம இருந்தோம்னா முழு சபையும் தான் என்ன செய்யும், நாரும். சபையில எல்லாரும் சரியா இருந்தாலும் ஒரு செத்த இருந்தா என்ன செய்யும்? ஒரு 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 ஊழியர் சொன்னாரு, ஒரு வீட்டை நல்லா ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்றாங்க, டெய்லியுமே மாப் போட்டு நல்லா கிளீன் போட்டு சுத்தம் பண்றாங்க, ஆனாலும் வீட்டில் ஒரு செத்த வாடை வந்துகிட்டே இருக்கு. இவங்களும் இந்த செத்த வாடை போகிறதுக்கா வாரக்கணக்கா என்ன செய்யறாங்க, கிளீன் பண்றாங்க என்னென்னமோ பண்றாங்க, ஆனா சுத்தமாகல. என்ன காரணம் பார்த்தா அவங்க வச்சிருக்கிற சோஃபா செட்டுக்கு அடியில ஒரு சின்ன எலி செத்து கிடந்துச்சான். அப்ப அந்த எலி கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்படுற வரைக்கும் அந்த வீடு தான் இருந்துச்சு. என்ன செண்டு போட்டாலும் நாரத்தான் செஞ்சிச்சு, என்ன சுத்திகரிப்பு பண்ணாலும் நாரத்தான் செஞ்சிச்சு. அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற செத்த கிரியைகளை என்ன செய்யணும், அகற்றாத பட்சத்துல சபையின் நாரிப்பிதான் இருக்கு. அது மற்றவங்களையும் சங்கடப்படுத்தும். அந்த வார்த்தைகளை நம்ம பின்னால இந்த பிரசங்கி வரும்போது நம்ம அதையும் தியானிப்போம். இந்த பிரசங்கியில புத்தகத்துல நாம் சிந்திக்க வேண்டிய சில விடயங்கள் உண்டு. நாம் அதை சிந்தித்து விட்டு நம்ம என்ன செஞ்சலாம், நேரடியா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போயிடலாம். சரி, கவனிங்க. இந்த பிரசங்கி புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே இந்த ஞானி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்ன என்றால், ஞானத்தை கருப்பொருளாக மையமாக வைத்து இந்த 10ஆம் அதிகாரத்தை பேசுகிறார் பிரசங்கி. முக்கியமாக இந்த ஞானத்தை எதோடு கூட இந்த 10ஆம் அதிகாரத்தில் ஒப்பிட்டு ஞானம் எவ்வளவு முக்கியம், அதுவும் முக்கியமா எந்த தரப்பினிடத்திலே ஞானம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து என்ன செய்யறாரு, பேசுறார். நம்ம 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஞானம் எந்த கையில் இருக்கணுமா, வலது கையில் இருக்கணுமா. அடுத்து மூடனுடைய இருதயம் எங்க இருக்கணுமா. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஞானத்தை கனத்துக்குரியதாகவும் மதியினத்தை கனவீனப்படுத்தியும் இந்த இடத்துல ஒப்பிடுகிறார். நாம எப்பவுமே வலது கையில எதை தான் எடுப்போம், நல்ல உணவுப் பொருட்களை யாருக்காவது ஒரு மரியாதை கொடுக்கும் போது எந்த கையை தான் யூஸ் பண்ணுவோம், தாய் பீச்சாங்கையை கொடுக்காத. ஏன் இந்த பீச்சாங்கை எதுக்கு தான் உதவும், அசுத்தத்தை கழுவ உதவுற கை, இந்த பீச்சாங்கையை பயன்படுத்தாத.
சோ இந்த வலதுகை என்பது ஒரு மதிக்கப்படத்தக்க கையாக, மற்றவங்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய கையாக இது இருக்கிறது. அதனால் ஞானத்தை எங்கே தூக்கி வைக்க சொல்கிறார்? வழக்கரத்திலும். புத்தியினத்தை, மதியினத்தை, மூடத்தனமுள்ள இருதயத்தை இடது கையில வைத்து ஞானி என்ன செய்கிறார்? ஒப்பிடுகிறார். அடுத்து இந்த ஞானம் ஒரு இடத்தில் இல்லை என்று ஒரு பெரிய தீங்கை காண்கிறார் இந்த பிரசங்கி. அதை வாசிக்கிறோம். நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்கு உண்டு, அது அதிபதியின் இடத்தில் தோன்றும் தப்பிதமே. ஒரு பெரிய தீங்காக அதிபதியின் இடத்திலே காண்கிற தீங்கை குறித்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் என்ன செய்கிறார்களா? உட்கார்ந்து இருக்கிறார்கள். இங்க சீமான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பணக்காரர்களை குறித்து அல்ல, செல்வாக்கு மிகுந்தவர்களை குறித்து சொல்லப்படல, ஞானம் மிகுந்தவர்களை குறித்து பிரசங்க என்ன செய்கிறார்? அவர்களை சீமான்கள் என்று பேசுகிறார். நல்லா கவனிங்க. அதனால வேதம் சொல்கிற சீமான் என்றால் என்ன என்று பார்க்கணும். வேதம் சொல்லுகிற ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்று என்ன செய்யணும்? பார்க்கணும். இந்த பிரசங்கி 10ஆம் அதிகாரத்துல சீமானாக எதை குறித்து பேசுறாரு கேட்டீங்கன்னா, ஞானம் உடையவர்களைத்தான் வேதம் எப்படி பேசுது? சீமான் என்று பேசுகிறது. உலகத்துல சீமான்னா பணக்காரன சீமான் சொல்லுவாங்க, பா அவங்க சீமாட்டிப்பா, சீமான்பா. ஆனா பரிசுத்த வேதாகமம் யாரை சீமான் என்று ஒப்பிடுகிறது? ஞானம் நிறைந்தவர்களை சீமான் என்று ஒப்பிடுகிறது. அது முக்கியமா யாருக்கு ஞானம் வேணும்? கீழே உள்ள எல்லா வசனங்களும் பாத்துங்க, பிரபுக்களை சுத்தியே தான் பேசுவார், ஆளுகிறவர்களை குறித்தே பேசுவார், அரசாங்கத்தை குறித்தே பேசுவார். கீழே உள்ள அத்துணை வசனங்களையுமே பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை குறித்து தான் பேசிக்கொண்டு வருவார். அப்ப நல்லா கவனிங்க, அரசாங்க பணியில இருக்கிறவர்களுக்கு என்ன வேணும்? முதலாவது ஞானம் வேணும். ஆனா சாலமோன் காலத்திலேயே அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஞானம் இல்லாமல் என்ன செய்யறாங்க? இருந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய தீங்கு என்று சொல்லுகிறார், தீங்கு என்று சொல்லுகிறார். அதனால நல்லா கவனிங்க, கீழே வாசிக்கிறோம், மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் என்ன செஞ்சிருக்கிறாங்களா? நல்ல அறிவாளிகள், மேதாவிகள், ஞானிகள் தாழ்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் அதிகாரம் செலுத்தி கொண்டிருப்பது யாரு? மூடர்கள். ஐயா, இது சாலமோன் காலத்திலையும் அல்ல, இந்த நாட்களையும் அப்படிதான் என்ன செய்யுது. இன்னைக்கு பாருங்களேன், தலைவர்களா உட்கார்ந்து இருக்கிறவங்க, பெரிய பெரிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டு உட்கார்ந்துருக்கவங்க பார்த்தீங்களா, ஞானம் இல்லாத தலைவர்கள் அவங்கெல்லாம். அவங்களுக்குன்னு சில ஞானமான சில ஆட்களை வச்சு செயல்பட்டு இருப்பாங்க. இவங்க அவங்க மேல அதிகாரம் செலுத்தி ஆளுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்று சொந்த ஞானம் இல்ல. நீங்க இங்கேயே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாலமோன் ஞானி, ஆனா சாலமோனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னது? அடிமுட்டாள்கள். அந்த அடிமுட்டாள்தனத்தை அவங்க வாழ்க்கையில, ரெகொபெயாமுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். மூத்தவங்க வந்து, ஞானம் நிறைந்தவங்க வந்து ரெகொபெயாமுக்கு ஆலோசனை சொல்றாங்க. ஆனா அந்த ஆலோசனையை ஒன்றும் கேட்காம இன்னும் கடினமான சுமைகளை ஜனங்கள் மேல அவன் சுமத்தினான்னு பார்க்கிறோம். அதனால என்னாச்சு? பெரிய பாதகத்துக்குள்ள ரெகொபெயாமும் அந்த மக்களும் கூட போன விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. இந்த ஞானமற்ற இந்த அதிபதிகளுடைய செயல்பாட்டினால பொதுமக்களும் தான் என்ன செய்யப்படுறாங்க? பாதிக்கப்படுறாங்க. அதை குறித்து பாருங்க, வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்துல, மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? இப்ப நல்லா கவனிங்க 15வது வசனத்தை, ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் என்ன செய்யுமா? மூடன் ஊருக்கு போற வழி கூட என்ன செய்யாது அவனுக்கு. நம்ம எங்க போய்கிட்டு இருக்கிறோம், எங்க போக போறோம், இது அவனுக்கு தெரியாது. இவனுக்கு தான் தெரியாதுன்னா பாவம், இவனுக்கு கீழே உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க? இளைத்து போகிறார்கள். ஏன்? இந்த மூடன் அதிபதியா வேற இருக்கிறான், ஆளுகை செய்கிறவனா வேற இருக்கிறான். அப்ப இவனுடைய மூடத்தனம் இவனை மட்டும் இல்ல, சுத்தி உள்ள எல்லாத்தையும் என்ன செய்யுது? சுத்தி உள்ள எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. இவன் மூடன், இவன் போகிற வழி தெரியல, ஆனா இவனால மத்த பொதுமக்கள் என்ன செய்யறாங்க? பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கும் அநேக மூடர்கள் பெரிய பெரிய தலைமை இடத்துல, அரசியல்வாதி இடத்துல என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அறிவாளிகள் அவங்க கீழே அடிமைகளாக என்ன செய்யறாங்க? வேலை பார்க்கறாங்க. அன்னைக்கு மட்டுமில்லை, இன்னைக்கும் இந்த கேடுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, மூடர்கள் தங்களுடைய மூடத்தனத்தை ஞானி போல எண்ணி செயல்படுவாங்க. அவங்க பார்வைக்கு அவங்க எப்படிதான் இருப்பாங்க? மூடர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்னன்னா, அவங்க மூடர்கள், ஆனா அவங்க செய்யற விஷயத்தை தங்களுக்கு தங்களே அவர்கள் பெரிய ஞானியை போல செய்து கொள்வார்கள். ஆனா அது மூடத்தனம் என்பதே அவர்கள் உணராமல் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இன்னைக்கே பாருங்களேன், இன்னைக்கு இந்த மூடர்கள்னால பொதுமக்களும் இளைத்து போகிறாங்களாம். நம்ம 15 வசனத்துல என்ன செய்யறோம்? இவன் செய்யற மூடத்தனத்தினால பாவம் மக்களும் என்ன செய்யறாங்க? இளைத்து போகிறாங்க, சோர்ந்து போறாங்க, பலவீனப்பட்டு போயிடுறாங்க. இந்த தேசத்திலேயே பாருங்களேன், எடுத்துக்கங்களேன், ஒரு பைப்பு போடுவான், ஒரு ரோடு போடுவான், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன செய்யறான்?
இன்னைக்கு அரசியல்ல இருந்து அமர்ந்து கொண்டு அதிபதிகளாக இருந்து மூடர்களாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள் இப்படி எல்லாம் செய்வாங்க. தங்க சொந்த நாட்டு மக்களுக்காக செய்யறோம்னு செய்வாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அவங்க பெரிய ஞானி என்று நினைத்து கொண்டு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அதுல 5 கோடி ரூபாய்க்கு மட்டும் தான் செஞ்சுட்டு 5 கோடி ரூபாய் என்ன செய்யறது? அவங்களுக்கு அதுக்கு பேர் என்னன்னவா? ஞானம். ஊழல் செஞ்சு ஆட்டையை போட்டுறது. யார் நாட்டை சீரழிக்கிறா? இப்ப சொந்த நாட்டைய. ரோடு போட்டிருப்பான், அடுத்த ஒரு சின்ன மலைக்கே தாக்கு பிடிக்காது, அந்த ரோடு ஓட்ட ரோடு ஆயிரும். நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த பிச்சைக்காரன் ட்ரெஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அங்கங்க ஒட்டு போட்டிருப்பான், அங்கங்க கிழிஞ்சிருக்கும், எடுத்து அங்கங்க என்ன செய்வான்? ஒட்டு போட்டிருப்பான். அதே மாதிரி நம்ம ஊர் ரோடெல்லாம் ஒட்டு போட்டு கிடக்குது இன்னைக்கு. ஏன்னா எல்லாம் ஊழல், லஞ்சம். இவன் பார்வைக்கு இது ஞானமான செயல், ஆனா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இதனால் மக்கள் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள், எத்தனை உயிர் போகுது. நம்ம இடத்துலயும் கூட அந்த நோண்டி வச்ச அந்த குழிய மூடாம போனதுனால ரோடு பள்ளமா இருந்ததுல ஒரு அம்மா போய் என்ன செஞ்சு 2 வீலர் வச்சு விழுந்து தலையில அடி, அவ்வளவுதான். அப்படியே அந்த மூளை சாவு அடைந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகி தன்னோட உடல் உறுப்புகளை எல்லாம் தானம் செஞ்சாங்க. உடல் உறுப்பை தானம் செய்தது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் 2 பெண் குழந்தைகளை அனாதையாய் விட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஏன் தெரியுமா? இந்த அரசாங்கம் செய்யற விஷயம். நாங்க ஞானமா செய்யறோம்னு லஞ்சம் வாங்கி கொண்டு போட வேண்டிய அந்த சாலையை வலிமையாக போடாதபடி ஞானம் என்ற போர்வையில் அவர்கள் செய்யற விஷயம் எல்லாம் மக்களுடைய அவதிக்கு நேராக தான் என்ன செய்கிறது? போகுது. ஒரு பைப்பு போடுறான், சரி அந்த பைப்பை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு விட்டு உடையாத அளவுக்கு போறான்னு இல்ல, அது சீக்கிரமே உடைஞ்சு போற அளவுக்கு என்ன செய்யுது? கம்மியான மெட்டீரியலை வச்சு போட்டுட்டு மிச்சத்தெல்லாம் ஆட்டையை போட்டுறான். அங்க என்ன செய்யுது? சாக்கடையாகுது, தேங்குது, அது மூலியமாக ஏகப்பட்ட நோய்கள் பரவுது. நோய்கள் பரவி மக்கள் என்ன செய்யறான்? அவதிப்படுறான். எது எடுத்தாலும் இதே போலதான் ஞானமற்ற செயல். இவங்க பார்வைக்கு நாங்க ஞானமா எல்லாம் செய்யறேன்னு. வெள்ளக்காரன் கெட்டின காலத்துல கெட்டின ரோடு என்ன செய்யுது? இன்னைக்கும் இருக்கு, நல்லா இருக்கு. வெள்ளக்காரன் காலத்துல கெட்டின பில்டிங் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது? நூற்றுக்கணக்கான வருஷமா ஸ்ட்ராங்கா நிக்குது. இவன் போடுற அப்பார்ட்மெண்ட் இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லுவான், 10 வருஷம் கூட என்ன செய்யாது? நிக்காது. அங்கங்க விரிசல் விட்டு எப்படா இந்த 90 வயசு கிளவி இப்பயோ அப்பயோன்னு இருக்கிற மாதிரி என்ன செய்யுது? பில்டிங் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. வெள்ளக்காரன் கட்டின அணை இன்னைக்கு இருக்குது. இவன் கட்டின அணையெல்லாம் எப்ப உடஞ்சு உழுவும்னே தெரியாத அளவுக்கு என்ன செய்யறான்? எல்லாம் லஞ்சம் கேட்டா அவனுக்கு, அவன் பார்வையில் அவன் ஞானி, நாங்க ஆட்டையை போட்டு எல்லாம் பண்றோம் அப்படின்னு. ஆனா எல்லா மக்களுக்கு பெரிய நோவை உண்டாக்குகிற செயல்பாடாகத்தான், இழைத்து போகிற ஒரு விஷயமாகத்தான் என்ன செய்யுது? அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு இதே கதியில் தான் இருக்குது. அதை நினைச்சுதான் பிரசங்கி அன்னைக்கே என்ன செய்யறாரு? எழுதுகிறார். இதெல்லாம் எழுதி சொல்றாரு பாருங்க. ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கிற பட்டணம் உனக்கு ஐயோ. அந்த பட்டணத்துக்கே ஐயோங்கிறாரு. நல்லா தின்னு, எப்பவுமே திங்கிறதுக்காண்டியே பிறந்த மாதிரி, காசு பணம் இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் புது புது ரெஸ்டாரண்ட், புது புது டிஷ், திங்கிறதுலயே தான் குறியா இருக்கிறனால ஒழிய நாட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு என்ன இல்ல, ஒரு குறியும் இல்லை. தேசத்துக்கு என்ன செய்யலாம்னு குறியும் இல்லை. அவன் லக்ஸூரியா வாழ்றதுக்கு எவ்வளவு கோடிகளை கொட்ட வேணும்னு கொட்டிருக்காரான ஒழிய நாட்டுக்கு நல்லது செய்யற அரசர்கள் இன்னைக்கு என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இது ஒரு சாபக்கேடு சொல்ல போனா. மக்களாவது புரிஞ்சு கொண்டு இருப்பாங்களா? மக்களும் புரியறது இல்லை. சரி, அன்னைக்குதான் அது ராஜாக்கள் காலம். ஏன்னா பிரசங்கி புத்தகத்துல பாக்குற காலம் என்ன காலம்? அவன் மக்கள் நினைச்சாலும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது அந்த நாட்கள்ல. ஏன்னா அவன் அரசனா இருப்பா, அவன் புள்ள அடுத்த அரசனா கண்டிப்பா மாறுவான். இப்படி வம்சாவளியா அந்த அரசருக்கு கீழேயே இவங்க அடிமையா தான் கிடக்கணும், வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு மக்களாட்சி காலம் வந்துருச்சு. சரி, மக்களாட்சி காலத்துல மக்களாவது ஞானமாக இருப்பார்கள் என்று பார்த்தால், மக்களும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டோம், இலவசத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு ஓட்ட தூக்கி என்ன பண்றது? இன்னைக்கு அது படுமோசமா போயிடுச்சு. காமராஜரை குறிச்சு நான் பாக்குறேன் பாருங்க. அவர் படிக்காதவரா இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவர்? ஞானம் நிறைந்தவர். நீங்க நல்லா கவனிங்க, படிப்பு வேற ஞானம் வேற. வேதம் இந்த இடத்துல எதை பேசுறா? ஞானத்தை குறித்து பேசுகிறது. படிப்பை குறித்து என்ன செய்யல? படிக்கலாம், நல்லது. படித்தவர்கள் அதிபதியாவது நல்லதுதான். ஆனா ஞானம் தான் ரொம்ப முக்கியம். வேதம் இந்த இடத்துல ஞானத்தை பேசுகிறது. காமராஜரை குறித்து நான் ஒன்று வாசிச்சேன். காமராஜர் இருந்த அந்த ஃபீல்டில் ஒரு முதலமைச்சராக இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாக்களையும் பைப்பு கொடுப்பாங்க, பொது பைப்பு தண்ணி இருக்கும். அப்ப என்ன செஞ்சாருன்னா அதை கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துற நபர், காமராஜர் இங்க இருக்கிறார், அவங்க தாயார் கஷ்டப்பட்டு அங்க வந்து தண்ணி எடுக்கணும், அதனால இவங்க தாயாருக்காக காமராஜருடைய தாயாரை மனதில் வைத்து காமராஜருடைய வீட்டு பக்கத்திலேயே பைப்பு போட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அவர். காமராஜர் வந்து பாக்குறாரு, என்ன பைப்பு நம்ம வீட்டு வாசல்ல இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாரு, இங்க வா, என்ன பைப்பை நம்ம வீட்டு வாசல்ல போட்டிருக்க? இல்லைங்கய்யா, உங்க அம்மா வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பைப்பு அங்கதான் போடணும், தெருவில் தான் போடணும், ஆனா அங்க போடாம ஏன் இங்க போட்டிருக்கா? உங்களுக்காக தான் போட்டிருக்கேன், உங்க தாயாருக்காக அப்படின்னு கூப்பிட்டு சத்தம் போட்டாராம். ஏண்டா, ஏன் தாயாரை மட்டும் பாக்குறிய? ஒவ்வொரு வீட்லயும் தாயார் இருக்கிறாங்களே, அவங்கள பாக்கலையா?
அவங்களும் எனக்கு தாயார் தான்டா அப்படின்னு சொல்லி பைப்பை எங்க போடணுமோ புடிங்கி கொண்டு போய் அங்க போடுறான்னு என்ன செஞ்சாரு, உடனடியா அந்த பைப்பை புடிங்கி கொண்டு போய் அங்க போட வச்சாரு காமராஜர். தலைவர் காமராஜர் இருந்தாரியா, ஏன் அவரை மக்களால் தக்க வைத்துக் கொள்ள தெரியலன்னா ஞானம் இல்லை, அவர்களுக்கு புத்தி இல்லை. யார தலைவர்களா வைக்கணுங்கிற அறிவு இன்னைக்கு மக்களுக்கு என்ன செய்யறது இல்ல. தயவு செய்து அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில உயர் பதவிக்கு ஆசைப்படுற நம்ம முதலாவது ஞானம் இருக்குதான் என்ன செய்யணும். அதனாலதான் சாலமோன் தனக்கு பதவி கிடைக்க போதும் தெரிஞ்சா கூட ஆண்டவர்கிட்ட என்னத்தை கேட்டாரு, ஞானமே இல்லாம கூட அவர் தாவீதுக்கு அப்புறம் பதவியில வந்து முழு இஸ்ரவேலையும் அரசாட்சி செய்திருக்க முடியும். ஆனா சாலமோன் என்ன தெரியுமா, ஆண்டவரே இவ்வளவு ராஜ்யத்தை நீங்க எனக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறீங்க, ஆனா இதெல்லாம் கட்டி காப்பாத்த எனக்கு என்ன இல்ல, ஞானம் இல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு அதைத்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சாலமோன் என்ன செய்யறாரு. அதனாலதான் ஆண்டவர் சாலமோனை மெச்சி கொண்டு பேசுகிறார். அதனால தேவன் அந்த ஞானத்தையும் கொடுத்து அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தின் சம்பத்தை என்ன செய்தாரு, சாலமோனுக்கு தேவன் தன்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் எது ரொம்ப முக்கியமா இருக்குது, பொறுப்புல வர ஆசைப்படுற நம்ம முதலாவது நமக்கு ஞானம் இருக்கான்னு சிந்திச்சு என்ன செய்யணும், பொறுப்புல வரணும். பொறுப்பில இருக்கிறவர்களும் தனக்கு ஞானம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து என்ன செய்யணும், செயல்படணும். பொறுப்பில இருக்கிறவர்கள் நம்ம ஞானத்தோடு தான் நம்முடைய அரசாங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறோமா என்கிற சிந்தனை நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். சும்மா இருக்கிற காசையெல்லாம் லஞ்சமாக மாற்றிக்கொண்டு வெறும் தரமில்லாத ரோடுகளையும் தரமில்லாத பில்டிங்கையும் கட்டி கொடுக்கிறதுனால லாஸ் நம்ம தேசத்துக்கு தான், நம்ம மக்களுக்கு தான் அப்படிங்கறத என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் கூட என்ன தேவை, விசுவாச வாழ்க்கையிலும் கூட ஞானம் தான் தேவை. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் என்ன செய்யணுமா, கேட்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளும் கூட எப்படிப்பட்டவங்களா இருக்கணும். இன்னைக்கு அறிவில்லாத விசுவாசிகள் அநேகர் பெருக்கெடுத்து போனவர்களாலதான் சத்தியம் தள்ளுபடி ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எங்க போயிட்டான், பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கான் சபையில. அப்பா வீட்டுல பார்ட்டி அப்படின்னு என்ன செய்யறான், பாட்டே போட்டு பப்ள மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஏன், ஞானம் இல்லை அவனுக்கு. வார்த்தையை பிடித்துக் கொள்கிற அந்த ஞானம் இல்ல, ஒரே கொண்டாட்டம், ஜாலி, மகிழ்ச்சி. சபைக்கு வந்தாலும் பப்பு மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பாஸ்டர்மார்களே என்ன, ஐயோ இங்க வரலன்னா பப்புக்கு போயிடுவான், அதனால சபையே பப்பா என்ன செஞ்சிருவான், இங்க வரலன்னா பப்புக்கு போவான், அதனால சபையும் பப்பா நம்ம மாத்தி வச்சுக்கிட்டு பப்பா மாத்தி விட்டான். இப்ப அவனுக்கு இது ஒரு, அவனுக்கு பாருங்க எப்படிப்பட்ட ஞானம் பாருங்க. அவனுக்கு நினைப்பு என்ன, நாங்க அங்க போகாம தடுக்கிறோம், இங்க அங்க போகாம என்ன செய்யறோம், தேட்டருக்கு போகாம தடுக்கிறோம். ஏன், இங்கேயே தேட்டர் மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டேன் சார், இங்கேயே எல்லாமே இருக்குது, இங்கே நகைச்சுவை இருக்குது, இங்கே டிஷும் சண்டை இருக்குது, இங்கே காதல் இருக்குது, இங்கே எல்லாமே என்ன செய்யுது, எல்லா நாடகமும் சபையிலே கொண்டு வந்துட்டேன் சார், நீங்க அங்க போக தேவையில்லை. இப்ப இப்படி இந்த போதகர்களுக்கெல்லாம் இது ஞானம் என்று நினைக்கிறாங்க, ஆனா இது பைத்தியம் என்று என்ன செய்யல, தெரியல. இது இடது கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நம்ம இதை கடுமையாக என்ன செய்கிறோம், கண்டிக்கும். பிரசங்கி புத்தகத்துல இன்னும் அநேக பேச வேண்டிய விடயங்கள் இருந்தாலும் நமக்கு வெளிப்படுத்தும் விஷயம் என்ன செய்யுது. அதனால் ஞானத்தோடு நம்ம என்ன செய்வோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில செயல்படுவோம். ஞானம் இல்லாதபடி நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சீர்தூக்கி பார்த்து கர்த்தருடைய ஞானத்துக்கு நேராக நம்ம என்ன செய்வோம், ஞானம் இல்லைனாலும் அவர்கிட்ட கேட்டாவது என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கேட்கிற எவனும் என்ன செய்கிறானாம், பெற்றுக்கொள்கிறாராம். தேடுகிற எவனும் என்ன செய்கிறான், கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அதனால ஆண்டவர்கிட்ட போய் ஞானத்தை கேளுங்க. அவர்கிட்ட கேட்கிற போது அவர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்வாரு, ஞானத்தை தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.